தன்னம்பிக்கை எங்கேருந்து வருது அப்படின்னா, நம்ம நெனச்ச மாரி நாமளே நடந்துக்கல அப்படின்னா, தன்னம்பிக்கை நமக்கு வராது. நாம நெனச்சா மாரி, நாம திட்டமிட்டா மாரி நாம நடந்துக்கும்போது தான், நமக்கு வந்து தன்னம்பிக்கையே உருவாகும். அதனால, நாம திட்டமிட்டா மாரி, நாம நெனச்சா மாரி நாம நடந்துக்கணும். அதில வந்து தயவுதாட்சணியம் பார்க்கக்கூடாது. அத நீங்க விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு தன்னம்பிக்கையே போயிடும். திரும்பவும் அந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு வந்து நீங்கள் காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திருக்கணும், 3 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. எழுந்து வேலையெல்லாம் உங்களுடைய வேலையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அந்த வேலையை வந்து அதே மாதிரி நீங்கள் காலைல எழுந்துக்கலைன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் போயிடும். ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, இப்போ உதாரணத்துக்கு 4 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படி காலையில் எழுந்து வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது, அது மாதிரி நீங்கள் எழுந்திருக்கலன்னா உங்களுக்கு நீங்கள் நினச்சி திட்டமிட்டுட்டீங்க. காலையில் இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், அலாரம்லாம் வச்சுட்டீங்க, அலாரம் அடிக்குது, நீங்கள் எழுந்திருக்க மாட்டேங்கிறீங்க, தூங்கிடுறீங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தன்னம்பிக்கையே இல்லாமல் போயிடும். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அடுத்த நாள் நீங்கள் திட்டமிடவே மாட்டீங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த திட்டமிடுதல் உங்களுக்கு இல்லாமலே போயிடும். உங்கள் காரணம் என்னென்னா, திட்டமிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது, நீ திட்டமிடுற மாதிரி நடந்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசே வந்து உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வைக்காது. தன்னம்பிக்கை. அப்போ தன்னம்பிக்கைங்கிறது நம்ம வந்து ஒவ்வொரு செயலையும் திட்டமிடுறோம் அதான் நாம் நினைக்கிறோம். அதாவது நம்மளால் முடிஞ்ச விஷயந்தான், அதையே நம்மளால் செய்ய மாட்டேங்கிறோம். செய்ய முடிஞ்ச விஷயத்த தான் நம்ம திட்டமிடணும். முடியாத விஷயத்தெல்லாம் வந்து திட்டமிடக்கூடாது. நம்மால் முடிந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம திட்டமிடணும். ஒரு செயலைத்தான் திட்டமிட வேண்டும். அப்படி திட்டமிட்ட மாதிரி நம்ம நடந்துக்காத போது நமக்கு தன்னம்பிக்கை வராது. அப்போ தன்னம்பிக்கையை ஏற்படுத்துறது ரொம்ப ஈஸி, ரொம்ப எளிது தான். நம்ம திட்டமிட்ட மாதிரி நடந்துக்கிட்டாலே போதும். அப்படின்னா என்ன, நம்ம திட்டமிட்ட மாதிரினா காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா, அல்லது 3 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னாக்கா, அது மாதிரி திட்டமிட்ட மாதிரி எழுந்திருக்கணும். அதை நீங்கள் வந்து 1 மணி நேரம் தூக்கத்துக்காக ஆசைப்பட்டு இல்லை அப்படி விட்டுட்டீங்க, எழுந்திருக்காமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கையே போயிடும். அப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை முக்கியமா அல்லது தூக்கம் முக்கியமா அப்படின்னா, உங்களுக்கு தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா, நீங்கள் திட்டமிட்ட மாதிரி எழுந்திருக்கணும். அப்போது சரி, நம்மளால் எழுந்திருக்க முடியல, நாம் திட்டமிட்ட மாதிரி எழுந்திருக்க முடியல காலையில் அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னவாக இருக்குன்னா, நீங்கள் நாள் வந்து ரொம்ப லேட்டாக தூங்கியிருப்பது ஒரு காரணமாக இருக்கும். ரொம்ப லேட்டாக தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 11 மணிக்கு தூங்கியிருப்பீங்க. எல்லா பிக் பாஸ் எல்லாமே பார்த்துட்டு, பிக் பாஸ், கிரிக்கெட் எல்லாத்தையும் பார்த்துட்டு 10, 11, 12 மணிக்கு படுத்திருப்பீங்க. அதனால தான் உங்களால் 3 மணிக்கு எந்திரிக்க முடியல. திட்டமிட்ட மாதிரி அந்த 3 மணிக்கு உங்களால் அதனால தான் எழுந்திருக்க முடியல அதிகாலையில். அதனால் அந்த தவறையும் சரி நாம் ஏன் திட்டமிட்ட மாதிரி எழுந்திருக்க முடியல, அந்த தவறையும் நீங்கள் சரி செய்யணும். சரி செய்துவிட்டு சீக்கிரமாக படுத்து ஒரு 8:30க்கே படுத்து வைக்கணும். அப்போ தான் உங்களால் 3 மணிக்கு எழுந்திருக்க முடியும். அதாவது முதல் நாள் இரவு 8:30க்கே எழுந்திருக்கணும். அப்போ தான் உங்களால் அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கிறது ரொம்ப ஈஸி. 8 மணிக்கு கூட படுத்து தூங்கிடுங்க. ஒன்றும் அந்த அளவுக்கு கட்டுப்பாடாக இருந்தால் தான் அதிகாலையில் எழுந்திருக்கணும். நீங்கள் நினச்ச மாதிரி திட்டமிட்ட மாதிரி எழுந்திருக்கணும். நம்ம ஏன் அதிகாலையில் 3 மணிக்கெலாம் எழுந்திருக்கணும்? 4 மணிக்கு எழுந்திக்கிறதுலாம் வழக்கமாக எல்லாராலையும் செய்ய முடிகிற ஒரு விஷயத்த நம்ம செய்யும்போது அதில் என்ன சிறப்பு இருக்குது? ஒரு 4 மணிக்கு எழுந்திருக்கிறதுங்கிறத விட ஒரு 3 மணிக்கு எழுந்திருக்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் எல்லாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த செய்யணும். காலையில் 6 மணிக்கு எழுந்துக்கிறது எல்லாருமே எழுந்துக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போ எல்லோரும் மாதிரி நம்ம எழுந்திருக்கும்போது அது வந்து நமக்கு ஒரு தன்னம்பிக்கையெல்லாம் தராது. அதனால தான் சரி 5 மணிக்கு எழுந்துக்கலான்னா 5 மணிக்கு நிறைய பேர் எழுந்திருப்பாங்க. அப்போ எல்லாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த செய்யும்போது நம்ம மேலே நமக்கு ஒரு வியப்பு ஏற்படும். அதனால் அதுக்காக சரி நடுராத்திரில 2 மணிக்கு 12 மணிக்கு எழுந்திருக்கலாமே, அப்போ இன்னும் நல்ல வித்தியாசமாக இருக்குமே அப்படின்னா, அந்த அளவுக்கு இல்லை, ஒரு நியாயமாகவும் இருக்கணும். இதில் என்ன இருக்குது, முதல் நாள் இரவு 8, 8:30க்கே படுத்து தூங்கிடுங்க. அப்போ எளிதாக இருக்கும். மறுநாள் அதிகாலை 3 மணிக்கு எழுந்து தூக்கத்திலிருந்து விழித்துக் கொள்வதில் எந்த சிரமமும் கிடையாது. அதில் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா நம்ம தூக்கத்தை கெடுத்துக்கக்கூடாது. நம்ம வந்து காலையில் எழுந்திருக்கணும்னு சொல்லிட்டு தூக்கத்தை கெடுத்துடக்கூடாது. தூங்காமல் கொள்ளாமல் குறைவான நேரம் தூங்கி அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கும்போது அந்த உடம்பு ஒத்துழைக்காது.
நாம ஏன் திட்டமிட்ட மாதிரி நம்ம உடம்பு செயல்பட மாட்டேங்குது? நம்ம அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ ஏன் நம்மளால் முழிக்க முடியலன்னா, நீங்கள் அதுக்கு முந்தின நாள் இரவு ரொம்ப லேட்டாக படுத்திருப்பீங்க. அதனால தான் உங்கள் உடம்பு அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. நீங்கள் திட்டமிட்ட மாதிரி செயல்படுவதற்கு அந்த உடம்பு அதனால தான் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதனால் உடம்புக்கும் ஒரு தேவை இருக்குது. அந்த உடம்போட தேவை என்னது? தூக்கங்கிறது ஒரு தேவை. அந்த தேவையை நீங்கள் சரியாக பூர்த்தி பண்ணிட்டா, அது அப்புறம் நீங்கள் திட்டமிட்ட மாதிரி அது எழுந்துக்க போகுது. அதனால் முதல் நாள் இரவு 8, 8:30, 8:15 அந்த மாதிரி நீங்கள் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஏன்னா அதெல்லாம் ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் தூங்கிட்டு இருந்தாங்க. எல்லா மக்களும் வந்து 30, 40, 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 8:30க்கே படுத்துருவாங்க. 8:30க்கெல்லாம் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த டிவி, இந்த மின் விளக்குகள் இதெல்லாம் வந்த பிறகு தான், மொபைல் ஃபோன்லாம் வந்த பிறகு தான் தூங்குகிற நேரமே இதாகி போச்சு. அதனால் 8:30க்கு தூங்குறதுங்கிறது வந்து ஏதோ வித்தியாசமான ஒன்று கிடையாது. ரொம்ப நல்ல பழக்கம். அப்போ அப்போ அப்படி தூங்கினா தான் உங்களால் கண்டிப்பாக அதிகாலையில் 3 மணிக்கு நீங்கள் திட்டமிட்ட மாதிரி எழுந்திருக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும். நீங்கள் திட்டமிட்ட மாதிரி செயல்படும்போது தான் திட்டமிட்ட மாதிரி அதிகாலையில் எழுந்திருக்க முடியும். எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு தன்னம்பிக்கையே வரும். அப்போது ஒரு தன்னம்பிக்கை பெறணுன்னா பாருங்கள், முதல் நாள் இரவு 8:30க்கே படுக்கணும். 8:30க்கே படுக்கிறது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தரும். 8:30க்கே படுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் படுக்கலை. 10, 12 மணி வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்த்துட்டே இருக்கீங்க, டிவி பார்த்துட்டே இருக்கீங்க. அதனால் 8:30க்கு உங்களால் படுத்து தூங்க முடியல அப்படின்னா, அப்போது முதல் நாள் இரவே நீங்கள் தோத்துடுறீங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் போச்சு. 8:30க்கு படுக்கணும்னு நினச்ச நீங்கள் 10, 11 மணி வரைக்கும் டிவி பார்க்குறீங்க, மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க. அப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3 மணிக்கு உங்களால் எழுந்திருக்க முடியல. ஏன்னா முதல் நாள் இரவு நீங்கள் 10, 11 மணிக்கு டிவி பார்த்ததுனால உங்கள் உடம்புக்கு தேவையான தூக்கம் கிடைக்கல. அதனால் உடம்பு தூங்கத்தான் பார்க்குதே தவிர எழுந்திருக்கணுங்கிறதுல ஆர்வம் இல்லை அதுக்கு. அதனால் உடலுக்கு ஒரு தேவை இருக்குது. அந்த தேவையை கொடுத்தா தான் உடல் வந்து நீங்கள் திட்டமிட்ட மாதிரி உழைப்பதற்கு ஒத்துழைக்கும். நீங்கள் திட்டமிட்ட மாதிரி செயல்படுவதற்கு அந்த உடம்புக்கிட்ட இருந்து நம்ம ஒத்துழைப்பு பெறணும் அப்படின்னா, அப்போ அந்த உடம்புக்குன்னு ஒரு தேவை இருக்குது. அந்த தேவையை நம்ம கொடுத்தா தான் அந்த உடம்பு வந்து நாம் திட்டமிட்ட மாதிரி செயல்படும், ஒத்துழைக்கும். அப்போ தான் நமக்கு தன்னம்பிக்கையே வரும். நம்ம திட்டமிட்ட மாதிரி செயல்படும் போது தான் நமக்கு தன்னம்பிக்கை பிறக்கிறது. நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை வருது. நம்ம திட்டமிட்ட மாதிரி இல்லை அப்படின்னா திட்டமிடுற வேலையே போயிடும். திட்டமிடுகிற அந்த பண்பே நமக்கு இல்லாமல் போயிடும். நமக்கு தன்னம்பிக்கையே இருக்குது.